ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சமையல் மாஸ்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகை, 400 கிராம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ளன. 30 வெட்டி கிராமத்தில் வசிக்கும் சேகர் திங்கட்கிழமை இரவு தனது மனைவி மற்றும் தந்தையுடன் வீட்டின் மாடியில் தூங்கினார். அப்போது கீழே உள்ள சேகரின் மகன் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் 12 சவரன் நகை, 400 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கரூர் அருகே இரவில் அனுமதியின்றி கிராவல் மணல் அள்ளிய 2 லாரிகளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வரவணை கிராமத்தில் இரவு நேரங்களில் அடிக்கடி கிராவல் மண் திருட்டு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராவல் மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கிராம மக்கள் கையும் கிடவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். 2 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என 3 பேரை கைது செய்தனர். அரியலூரில் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு 4 ஆண்டுகளாக அணுகுசாலை அமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்டது. இருப்பினும் அணுகுசாலை அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர் போராட்டத்திற்கு பின்னர் 5.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்னும் பணி தொடங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விரைந்து அணுகுசாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் அரசு பள்ளிக்கு சொந்தமான மைதானத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை சிலர் மதுபான கூடமாக பயன்படுத்துவதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த மைதானத்தில் 2011ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பார்வையாளர்கள் கூடம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. விலை உயர்ந்த உபகரணங்களும் உடற்பயிற்சி கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மது பாட்டில்கள் குப்பை என குப்பைமேடு போல காட்சியளிக்கிறது. மேலும் சிலர் அதனை கழிவறையாக பயன்படுத்துவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டண கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் இந்த சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இங்கு உள்ளூர் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் சலுகை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கட்டண உயர்வை கண்டித்து AITUC சார்பில் சுங்கச்சாவடியில் வாகனங்களை நிறுத்தி போராட்டம் நடைபெற்றது. உள்ளூர் வாகனங்களுக்கு பழைய முறைப்படி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தேர்தல் நடத்தி ஊர் தலைவரை கிராம மக்கள் தேர்வு செய்தனர். மணிக்கட்டி பொட்டல் கிராமத்தில் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த ஊர் கூட்டத்தில் துணைத் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு போட்டியின்றி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் தலைவர் பதவிக்கு போட்டி நிலவியது. இதனால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்தி அந்த ஊர் மக்கள் தலைவரை தேர்வு செய்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னீலன் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூலி தொழிலாளியான சிவகுமாரின் 13 வயது மகன் ஹரி, 12 வயது மகள் தர்ஷினி இருவருக்கும் பிறவியிலேயே காது கேளாமை குறைபாடு இருந்தது. இதில் ஹரி மங்களாம்பாள் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்ததால் அவர் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ஹரிக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஹரி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே விவசாய பணியின் போது இருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது JCB உரிமையாளர் வேலு எதிர்பாராத விதமாக மின் மோட்டாரின் ஒயரை தொட்டதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்த நிலையில் துடிதுடித்தார். அதை கண்ட அருகில் இருந்த மணி என்பவர் வேலுவை காப்பாற்ற அவரை பிடித்து எடுத்தார். அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விளைச்சல் பாதிப்பு, சபரிமலை சீசன் தொடங்கியது உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் தேங்காய் தேவையில் 70% கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் மீதமுள்ள 30% கேரளாவில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பருவமழை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் தேங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சராசரியாக 10 ரூபாய் வரை ஒரு தேங்காயின் விலை உயர்ந்துள்ளது. சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன் மாயமான 3 மீனவர்களை மீட்டுத் தரக் கோரி மூவரின் மனைவிகள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். சீர்காழி அடுத்த பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி, முருகன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய மூவரும் கடந்த 2009ஆம் ஆண்டு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் அவர்கள் கரை திரும்பவில்லை. இதுகுறித்து மாயமான மீனவர்களின் மனைவிகள் தனலட்சுமி, சுமதி, மாலதி ஆகியோர் கடந்த 15 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மீன்வளத்துறை அதிகாரிகள் என பலருக்கும் மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் இன்று மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு வந்த மூவரும் தங்கள் கணவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி மனு அளித்தனர்.
தருமபுரி மாவட்டம் கோம்பேரி கிராமத்தில் வெள்ளத்தால் நீரில் மூழ்கிய 50 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோம்பேரி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் நெல், வாழை, மஞ்சள், சோளம், ராகி, கம்பு மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் மாணவர்கள் விரும்பினால் 12 வாரங்களில் மெஸ் வசதி ஏற்படுத்தி தர டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிபாரதி தாக்கல் செய்த மனுவில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு மெஸ் வசதி ஏற்படுத்த உத்தரவிடுமாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விடுதி மாணவர்கள் விரும்பினால் 12 வாரங்களில் மெஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என உத்தரவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சமையல் மாஸ்டர் வீட்டின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகை, 400 கிராம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ளன. 30 வெட்டி கிராமத்தில் வசிக்கும் சேகர் திங்கட்கிழமை இரவு தனது மனைவி மற்றும் தந்தையுடன் வீட்டின் மாடியில் தூங்கினார். அப்போது கீழே உள்ள சேகரின் மகன் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் 12 சவரன் நகை, 400 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கரூர் அருகே இரவில் அனுமதியின்றி கிராவல் மணல் அள்ளிய 2 லாரிகளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வரவணை கிராமத்தில் இரவு நேரங்களில் அடிக்கடி கிராவல் மண் திருட்டு நடப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிராவல் மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கிராம மக்கள் கையும் கிளவுமாக பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். 2 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என 3 பேரை கைது செய்தனர். அரியலூரில் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு 4 ஆண்டுகளாக அணுகுசாலை அமைக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர், கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே 2017ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்டது. இருப்பினும் அணுகுசாலை அமைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தொடர் போராட்டத்திற்கு பின்னர் 5.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்னும் பணி தொடங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விரைந்து அணுகுசாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் அரசு பள்ளிக்கு சொந்தமான மைதானத்தில் உள்ள உடற்பயிற்சி கூடத்தை சிலர் மதுபான கூடமாக பயன்படுத்துவதால் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். இந்த மைதானத்தில் 2011ஆம் ஆண்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பார்வையாளர்கள் கூடம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டது. விலை உயர்ந்த உபகரணங்களும் உடற்பயிற்சி கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மது பாட்டில்கள் குப்பை என குப்பை மேடு போல காட்சியளிக்கிறது. மேலும் சிலர் அதனை கழிவறையாக பயன்படுத்துவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் கட்டண கொள்ளை நடப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் இந்த சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இங்கு உள்ளூர் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் சலுகை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த கட்டண உயர்வை கண்டித்து AITUC சார்பில் சுங்கச்சாவடியில் வாகனங்களை நிறுத்தி போராட்டம் நடைபெற்றது. உள்ளூர் வாகனங்களுக்கு பழைய முறைப்படி கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தேர்தல் நடத்தி ஊர் தலைவரை கிராம மக்கள் தேர்வு செய்தனர். மணிக்கட்டி பொட்டல் கிராமத்தில் சில வாரங்களுக்கு முன்பு நடந்த ஊர் கூட்டத்தில் துணைத் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு போட்டியின்றி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் தலைவர் பதவிக்கு போட்டி நிலவியது. இதனால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்தி அந்த ஊர் மக்கள் தலைவரை தேர்வு செய்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொன்னீலன் தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கூலி தொழிலாளியான சிவகுமாரின் 13 வயது மகன் ஹரி, 12 வயது மகள் தர்ஷினி இருவருக்கும் பிறவியிலேயே காது கேளாமை குறைபாடு இருந்தது. இதில் ஹரி மங்களாம்பாள் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்ததால் அவர் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ஹரிக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஹரி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே விவசாய பணியின் போது இருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது JCB உரிமையாளர் வேலு எதிர்பாராத விதமாக மின் மோட்டாரின் ஒயரை தொட்டதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்த நிலையில் துடிதுடித்தார். அதை கண்ட அருகில் இருந்த மணி என்பவர் வேலுவை காப்பாற்ற அவரை பிடித்து எடுத்தார். அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
விளைச்சல் பாதிப்பு, சபரிமலை சீசன் தொடங்கியது உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் தேங்காய் தேவையில் 70% கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் மீதமுள்ள 30% கேரளாவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பருவமழை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் தேங்காய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சராசரியாக 10 ரூபாய் வரை ஒரு தேங்காயின் விலை உயர்ந்துள்ளது. சீர்காழி அருகே பூம்புகார் மீனவ கிராமத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன் மாயமான 3 மீனவர்களை மீட்டுத் தரக் கோரி மூவரின் மனைவிகள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். சீர்காழி அடுத்த பூம்புகார் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வேதகிரி, முருகன் மற்றும் ராஜேந்திரன் ஆகிய மூவரும் கடந்த 2009ஆம் ஆண்டு மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் அவர்கள் கரை திரும்பவில்லை. இதுகுறித்து மாயமான மீனவர்களின் மனைவிகள் தனலட்சுமி, சுமதி, மாலதி ஆகியோர் கடந்த 15 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மீன்வளத்துறை அதிகாரிகள் என பலருக்கு மனு அளித்துள்ளனர். இந்நிலையில் இன்று மாவட்ட மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு வந்த மூவரும் தங்கள் கணவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் கோம்பேரி கிராமத்தில் வெள்ளத்தால் நீரில் மூழ்கிய 50 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோம்பேரி கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் நெல், வாழை, மஞ்சள், சோளம், ராகி, கம்பு மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடுதியில் மாணவர்கள் விரும்பினால் 12 வாரங்களில் மெஸ் வசதி ஏற்படுத்தி தர டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மணிபாரதி தாக்கல் செய்த மனுவில் மதுரை அரசு சட்டக்கல்லூரி விடுதி மாணவர்களுக்கு மெஸ் வசதி ஏற்படுத்த உத்தரவிடுமாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் விடுதி மாணவர்கள் விரும்பினால் 12 வாரங்களில் மெஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என உத்தரவிட்டனர்.